ஹலோ மைடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நாம் முயல் வளர்ப்பு பற்றின அனைத்து தகவலையுமே சுருக்கமாக பார்க்கலாம். லைஃப் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அனிமலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேபிட். அதை எப்படி வளர்க்கணும், அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் என்ன, கூண்டு எப்படி அமைப்பது, இப்படின்ற அனைத்து தகவலுமே இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு விவசாயம் சார்ந்த தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்குரோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா முயலை அதோட இறைச்சிக்காக மனிதர்கள் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு வைல்ட் அனிமலாக காடு பகுதிகளில் தெரிந்துக்கிட்டு இருந்தது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இதை வளர்க்கறதுக்கு கொண்டுட்டு வந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கர்கள். முயலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லா விதமான சீதோஷ்ண நிலையிலும் வளரக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் குறைந்த அளவிலான முதலீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நாம் முயல் வளர்ப்பில் ஈடுபடலாம். முயலில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல இறைச்சி மட்டும் இல்லாமல் ஒரு சில இனங்களிலிருந்து ரோம பகுதின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் ப்ராடக்டாகவே கருதப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வீடுகளிலிருந்து செய்யக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாகவே பார்த்தீங்கன்னா இந்த முயல் வளர்ப்பு என்பது இருக்கின்றது. முயல் வளர்ப்பில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே நாம் இந்த முயலை வளர்க்க போகிறோம் அப்படின்றது தான். ஷெட் அமைத்து நாம் முயலை வளர்க்குறோம்னா அந்த ஷெட் அமைக்கிற இடத்துல முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம கவனத்துக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், டெம்பரேச்சர், தட்பவெப்பநிலை, ஏரேஷன், லைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறோம் அந்த இடத்தை அப்படின்றது முக்கியமான ஒன்றாகி இருக்கிறது. இப்போ தட்பவெப்பநிலைன்னு பார்க்கும்பொழுது 16 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவரத்துன்றது ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அதுக்கடுத்து ஈரப்பதம்னு பார்க்கும்போது 70% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது இருக்க வேண்டும். இந்த வெப்பம்ன்றது பார்த்தீங்கன்னா முயலோட இனவிருத்திக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராகவே கருதப்படுது. அதிக அளவிலான வெப்பம் நிலவுச்சுன்னா முயலோட இனப்பெருக்க அந்த தன்மைன்றது குறைஞ்சிரும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில், கோடை காலங்களில் நம்ம வெப்பத்தை சரியாக மெயின்டைன் பண்ணணும் அந்த ஷெட்டை சுற்றி. அதற்கு நம்ம என்ன செய்யலாம்னா முயல் வளர்க்குற அந்த ஷெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம மரங்களை நட்டு அந்த மரங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா வெப்பத்தை குறைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைட்டுன்றதும் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நம்ம வெளிச்சத்துக்காக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் இருக்க பல்பை பயன்படுத்தலாம். இப்போ முயலை நாம் கேஜில் தான் வளர்க்க போகிறோம், அதாச்சும் கூண்டுகளில். அந்த கூண்டுகளோட அந்த ஸ்பேஸிங்கிறது பார்த்தீங்கன்னா இடைவெளி 3 மீட்டரும் உயரம்ன்றது 2 மீட்டருன்ற இந்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா வடிவமைத்து நாம் முயல்களை வளர்க்க தொடங்கலாம். இந்த கேஜோட டைமென்ஷன் அளவீடுகளை இப்போ பார்க்கலாம். அகலம்னு பார்க்கும்பொழுது 3/4 மீட்டர் 0.75 மீட்டரும், நீளம் 3/4 மீட்டர் 0.75 மீட்டரும், உயரம் பார்த்தீங்கன்னா 0.65 மீட்டருன்ற இந்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த கேஜ் அமைக்கிறதுன்றது தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுகளோட அடிப்பகுதியில் நம்ம கம்பிகளை பயன்படுத்தி மெஷ் போன்ற அமைப்பில் இருக்க கம்பிகளை பயன்படுத்தி தான் வடிவமைப்போம். அந்த ஒவ்வொரு மெஷ்ஷோட சைஸ், அந்த இடைவெளி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 0.25 சென்டிமீட்டர் என்ற அளவுக்குள்ள ஒவ்வொரு மெஷ்ஷோட சைஸுன்றது பார்த்தீங்கன்னா இருக்கணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே இந்த பெட்டை முயல்கள் குட்டி போடுறதுக்கு ஏதுவாக கேஜுகளை அமைக்கணும். ஏன்னா இது இந்த கேஜில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதற்கு எந்த டைமென்ஷனில் நாம் கேஜ் கூண்டு அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அகலம்ன்றது 0.9 மீட்டரும், நீளம்ன்றது 0.18 மீட்டரும், உயரம் என்பது 0.9 மீட்டரும் அப்படின்ற அளவுகோலில் நாம் அமைக்கலாம். இதோட தரைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறிய துளைகளை நாம் வைத்து மெஷ் அமைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் செல்கிற அளவிற்கு மட்டும் நாம் இடைவெளி விட்டு நாம் இந்த கம்பி வேலிகளை அமைத்து இந்த கூண்டினை அமைக்கலாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு நம்ம அமைத்திருக்கணும். இந்த கூண்டுகளை வைத்து அதற்குள் முயல் வளர்ப்போம். அந்த கூண்டுகளை வைப்பதற்கு ஷெட் அமைப்போம். ஸோ அந்த ஷெட்டோட தரைப்பகுதி மண் தரையாக இருந்தால் இவைகளோட சிறுநீர் கழிவு எல்லாம் கீழே சென்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவை அனைத்தும் மண்ணில் உள் சென்றுவிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அமோனியா மாதிரியான ஸ்மெல்லு, அந்த அமோனியாவோட அந்த துர்நாற்றம் குறைவாக இருக்கும். ஆனால் நாம் கான்கிரீட் தரையில் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுகளை வைத்து இந்த முயல்களை வளர்க்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதோட நாற்றம் என்பது அதிக அளவில் வீசும். இதை நாம் சரி செய்தாக வேண்டும். அதனால் பார்த்தீங்கன்னா
அடிக்கடி வந்து நாம் இந்த தரைப்பகுதியை சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா அமோனியாவோட அந்த துர்நாற்றம் என்பது குறைவாக இருக்கும், நோய் பரவுதலும் குறைவாக இருக்கும். இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து கண்டிப்பாக தீவன தட்டையும் வந்து வைக்க வேண்டும். ஸோ தீவன தட்டு வைத்தால்தான் பார்த்தீங்கன்னா இவைகள் வந்து அதை இன்னும் நாம் வந்து நேரடியாக தீவனத்தை வந்து நாம் கொடுக்குறோம்ன்ற பட்சத்தில், இப்போது பசுந்தீவனம் கொடுக்குறோம் இல்லை அடத்தீவனம் கொடுக்குறோம், அது நேரடியாக தீவன தட்டு இல்லாமல் கொடுக்குறோம்ன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த உணவுன்றது அவைகளோட கழிவு கூட பார்த்திங்கன்னா வந்து கலந்துவிடும். இதனால் அந்த உணவினை வந்து முயல் உண்டால் அவைகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நோய் பாதிப்பு வந்து ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது. இதையும் கவனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து நாம் வந்து தண்ணீரை வந்து அதிகமாக வந்து கொடுக்க வேண்டும். தண்ணீர் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பசுந்தீவனமும் கொடுக்கலாம், அடர் தீவனமும் வந்து கொடுக்கலாம். அடர் தீவனத்தை பொடியாக கொடுக்காமல் பெல்லட் வடிவில் வந்து நாம் கொடுத்தால் அவை உண்பதற்கு வந்து எளிமையாக இருக்கும். இந்த பெல்லட்டின் அந்த டைமென்ஷன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து விட்டம் என்பது வந்து 3-4 மில்லிமீட்டரும் உயரம் எடுத்து வந்து 10 மில்லிமீட்டருன்ற இந்த அளவில் பார்த்திங்கன்னா நாம் வந்து குருணைகள் இந்த பெல்லட்டட் கான்சன்ட்ரேட்டட் ஃபீடை பார்த்திங்கன்னா முயலுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு கூண்டில் குறைந்தபட்சம் 250-350 ml தண்ணீராவது நாம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது வந்து முயலோட வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த அடர் தீவனம் கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் 100 கிராம்லேருந்து 130 கிராம் வரைக்கும் நாம் முயலுக்கு வந்து கொடுக்கலாம். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து பசுந்தீவனம் கிரீன் ஃபாடர் என்பதும் முயலுக்கு ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது லூசரின் குதிரை மசால் வந்து முயலுக்கு நாம் பசுந்தீவனமாக கொடுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து காய்கறி கடைகளில் மீதமான கேபேஜ் இலைகளை பார்த்திங்கன்னா நாம் உணவாக வந்து கொடுக்கலாம். கல்யாண முருங்கை இலைகளை வந்து கொடுக்கலாம், அகத்தி இலைகளை கொடுக்கலாம், பேராகிராஸ் எருமை புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இலைகளையும் பார்த்திங்கன்னா வந்து முயலுக்கு நாம் உணவாக வந்து கொடுக்கலாம். இந்த முறையில் பார்த்திங்கன்னா பசுந்தீவனங்களை நாம் முயலுக்கு வந்து உணவாக வந்து கொடுக்கலாம். ரேபிட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் இனப்பெருக்கம் என்பது வந்து எப்படி இருக்கும்? இப்பொழுது பார்த்திங்கன்னா முயல்கள் 5-6 மாதம் வயது ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா இனவிருத்திக்கு வந்து தயாராகிவிடும். அப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மேட்டிங் இனவிருத்திக்கு வந்து விட தொடங்கலாம். இனவிருத்தி என்பதை பார்த்திங்கன்னா மேட்டிங்கை நம் மார்னிங் அல்லது ஈவினிங், காலை அல்லது மாலை இந்த நேரங்களில் மட்டும்தான் செய்வது சிறப்பாக இருக்கும். மதிய வேலையை வந்து தவிர்த்து விட வேண்டும். ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்திங்கன்னா நாம் வந்து மேட்டிங் என்பதை வந்து விடக்கூடாது. இந்த இனப்பெருக்கத்திற்கு நாம் எப்படி வந்து முயல்களை வந்து தயார் செய்ய வேண்டும் என்றால், பெண் முயல்களை பார்த்திங்கன்னா வந்து ஆண் முயல்கள் இருக்கும் இடத்திற்கு, அதாவது ஆண் முயல்கள் இருக்கும் கூண்டினிற்கு நாம் வந்து இந்த பெண் முயல்களை எடுத்து சென்று அங்கு பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்தை வந்து விடலாம். எக்காரணத்துக்கு கொண்டும் பார்த்திங்கன்னா வந்து பெண் முயல்கள் இருக்கும் கூண்டில் பார்த்திங்கன்னா ஆண் முயல்களை வந்து நாம் விடக்கூடாது. இதற்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பொதுவாக முயல்களோட குணாதிசயம் என்னவென்றால், புதிதாக ஒரு இடத்தில் வந்து நாம் இந்த முயல்களை விடும் பொழுது அந்த இடத்தில் வந்து அவை உடனடியாக செட்டில் ஆகாது. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து அடாப்ட் ஆகாது, சுற்றி திரிந்து கொண்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து ஆண் முயல்களை பெண் முயல்கள் இருக்கும் கூண்டில் எடுத்துன்னு வந்து விட்டால் ஆண் முயல்கள் பார்த்திங்கன்னா வந்து இனவிருத்தியில் ஈடுபடாமல் இது மாதிரி வந்து செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது மூலமாக பார்த்திங்கன்னா வந்து ரீப்ரொடக்ஷன், அதாச்சும் மேட்டிங் நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு. இதை தவிர்க்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து பெண் முயல்களை ஆண் முயல்கள் இருக்கும் கூண்டில் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கொண்டு சென்று விட சொல்கிறாங்க. அப்பொழுதுதான் பார்த்திங்கன்னா வந்து பெண் முயல்கள் சுற்றி திரிந்தாலும் ஆண் முயல்கள் வந்து இனவிருத்தியில் வந்து ஈடுபட தொடங்கும். இது மூலமாக பார்த்திங்கன்னா வந்து மேட்டிங் என்பது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நம்ம எப்போ வந்து மேட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்து மவுண்டிங் என்பது வந்து இருக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மேட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு விதமான யூனிக்கான சவுண்டை பார்த்திங்கன்னா, ஒரு விதமான சத்தத்தை பார்த்திங்கன்னா ஆண் முயல் என்பது வந்து கொடுக்கும். ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா வந்து இனவிருத்தியில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெண் முயலை அந்த கூண்டிலிருந்து நாம் எடுத்துட்டு கொண்டு தனியாக குட்டி போடுவதற்கென்று ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி கேஜ் வந்து அமைத்து வைத்திருப்போம். அந்த கேஜில் பார்த்திங்கன்னா வந்து இந்த முயலினை வந்து விட்டு நாம் வளர்க்க தொடங்கணும். இதோட ஜெஸ்டேஷன் பீரியட், அந்த கருத்தரித்து குட்டி ஈடுவதற்கான அந்த காலம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 30-32 நாட்கள். 32வது நாள் பார்த்திங்கன்னா அது வந்து குட்டி ஈன்றுவிடும். 25வது நாள் ஆகும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து நாம் இந்த குட்டி ஈன்றுவதற்கு தனியாக ஒரு அமைப்பை வந்து அந்த கூண்டில் வந்து தயார்படுத்தி வைத்திருப்போம். அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா வந்து மரத்தூள்கள்,
இது அனைத்தையும் வந்து லேயராக வந்து செட் பண்ணும். ஒரு 5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கா மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த முயல்கள் வந்து அவைகளுடைய முடிகளை வந்து அதாச்சும் அந்த ரோம பகுதியை வந்து பிரித்து வைத்திருக்கும். ஸோ ஒரு பெட் மாதிரியான ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து குட்டிகள் வளர்வதற்கு அமைத்து வைத்திருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த முயல்கள் வந்து குட்டி வந்து போடப்போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஈன்றிட்ட பிறகு அந்த குட்டிகளோட அமைப்புன்றது பார்த்தீங்கன்னா வந்து எலிகள் மாதிரி தான் இருக்கும். மேற்பகுதியில் குட்டிகளோட மேற்பகுதியில் எந்த விதமான ரோமமும் வந்து இருக்காது. அவைகளோட கண்களையும் வந்து திறந்திருக்காது. இந்த குட்டிகள் வந்து வளர தொடங்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து இந்த முயல்கள் என்பது இந்த குட்டிகளுக்கு வந்து பால் என்பதை வந்து கொடுக்கும். இந்த பால் குடிக்கும் நேரம்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து 2-3 நிமிடங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா பால் என்பதை இந்த குட்டிகள் வந்து குடித்துவிடும். 10-12 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இவைகள் வந்து கண்களை வந்து திறக்க தொடங்கும். 2 வாரம் ஆகும்போதே சிறிய உணவுகளை வந்து உண்ண தொடங்கும். 3வது வாரம் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து பசுந்தீவனங்களை வந்து உட்கொள்ள வந்து தொடங்கிவிடும். 4-6 மாதம் வயது இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த குட்டிகளை தாயிடமிருந்து பிரித்து விடலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் என்றால், குட்டிகளை அந்த கூண்டிலே வைத்துவிட்டு தாயினை வந்து பிரித்து விட வேண்டும். ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாரி முயலோட அந்த குணாதிசயம்ன்றதை வந்து புதிதாக இடத்திற்கு சென்றால் அந்த இடத்தை வந்து நோட்டமிட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தாயை வந்து பிரிக்கிறது தான் இந்த இடத்துல சிறப்பாக இருக்கும். இப்படி தாயை பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா இவைகள் மீண்டும் வந்து இனப்பெருக்கத்திற்கு வந்து தயாராகிவிடும். ஸோ 3வது வாரம் நம்ம பிரித்த பின்பு பார்த்தீங்கன்னா இனவிருத்திக்கு வந்து இந்த முயல்களை வந்து நம்ம பயன்படுத்த வந்து தொடங்கிவிடலாம். இந்த கணக்கில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 6 முறையாவது பெண் முயல் என்பது வந்து கருத்தரித்து குட்டிகளை வந்து போடும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சமாக 8லேருந்து அதிகபட்சமாக 10 குட்டிகள் வரைக்கும் ஒவ்வொரு இனத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த முயல்கள் என்பது வந்து குட்டி வந்து ஈன்றும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெண் முயல்ன்றது வந்து ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா வந்து 36 குட்டிகள் வரைக்கும் இடும். இதில் நாம் வந்து இறப்பு விகிதம் மார்டாலிட்டியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம்னா 30 குட்டிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் முயல் நன்றாக ஹெல்த்தான கண்டிஷனில் இருக்க ஒரு பெண் முயல் பார்த்தீங்கன்னா வந்து 30 குட்டிகள் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்கும். இந்த குட்டிலாம் வந்து ஈன்றுட்ட பிறகு நாம் முக்கியமான ஒன்றை வந்து செய்தாக வேண்டும். என்னவென்றால் அந்த கூண்டினை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் கமர்ஷியலாக வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஹாபியாக இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஃபார்ம் வந்து செட்டப் பண்ணுறோம். இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபார்ம் செட்டப் தான். ஸோ ஒரு தொழில் ரீதியான முயல் பண்ண வைக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து க்ளோ லேம்ப் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நல்லா வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். ஸோ க்ளோ லேம்ப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரை ரிலீஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேஜை நம்ம நல்லா வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து 1% இருக்கும் ஃபார்மலின் சொல்யூஷனை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்இன்ஃபெக்டன் நம்ம வந்து பண்ணியாக வேண்டும். அப்பொழுது தான் பார்த்தீங்கன்னா நோய் பரவுதல்ன்றது வந்து குறைவாக இருக்கும். முடிந்த வரையில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சுத்தமாக அந்த இடத்தை வந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எது மாதிரியான நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா முயலில் வந்து இருக்கும். கழிச்சல்ன்றது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து முயலை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் சரியான தண்ணீர் கொடுக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முயலை வந்து தாக்குது. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா வந்து நாம் மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் சுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் கொடுப்பது மூலமாக இந்த நோயிலிருந்து முயல்களை வந்து நாம் பாதுகாக்கலாம். பாக்டீரியா, வைரஸ் இவைகளோட பிரச்சனையும் வந்து இருக்கிறது. காக்சிடோசிஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா முயலில் அதிக அளவிலான பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இவைகளிடமிருந்தும் நாம் முயல்களை வந்து பாதுகாக்க வேண்டும். அப்புறம் சொறியும் பார்த்தீங்கன்னா வந்து முயலோட காது பகுதியில், அப்புறம் வந்து ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ் சொறின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா அவைகளோட காது பகுதி இங்கெல்லாம் வந்து வரும். இதற்கு பார்த்தீங்கன்னா தனியாக மெடிசன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெட்டினரியன்ஸை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்களே அந்த மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில நோய்களும் பார்த்தீங்கன்னா இவைகளில் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து காக்சிடியோசிஸ் இதற்கான அந்த மருந்தை வந்து நம்ம எப்பொழுதும் பண்ணையில் வந்து வைத்து கொண்டு இருக்க வேண்டும். சுற்றமான நீர் அப்புறம் உணவுப் பொருள் பண்ணை எப்பொழுதுமே வந்து சுற்றமாக வைத்திருக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி நோய் பரவதிலிருந்து முயல்களை நாம் பாதுகாக்கலாம். இதை தொண்டு முயல்களை எவ்வாறு வந்து நம்ம கையாள்வது, அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா முயல்களை அவைகளோட காது பகுதியை பிடித்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கையாளுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவைகளோட காது பகுதியை நாம் பிடிக்கும்பொழுது அவைகளோட அந்த முதுகு பகுதியில் பாதிப்பு ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவைகள் பேரலைஸ் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நாம் எப்படி வந்து முயல்களை வந்து கையாள வேண்டும் என்றால் அவைகளோட காது பகுதியை பிடித்து அவைகளோட முதுகு பகுதியை அனைத்தவாறு நாம்
அந்த முயல்களை வந்து கையாள வேண்டும். இது மூலமாக பார்த்திங்கன்னா வந்து அவைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படாது. இவையெல்லாம் தான் பார்த்திங்கன்னா வந்து முயல் வளர்ப்பில் இருக்க முக்கியமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம தொழில் ரீதியாக வளர்க்கக்கூடிய கமர்ஷியல் ரேபிட் ஃபார்மில் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து இப்போ வந்து கமர்ஷியலாக வந்து ரேபிட் ஃபார்ம் செட்டப் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ அவைகளோட கன்சல்டேஷன் லிங்க்ஸ் எல்லாமே இந்தியா மார்ட் வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ரேபிட் செல்லர் லிங்க்கும் பார்த்திங்கன்னா வந்து கீழே கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில். முயல்கள் சம்மந்தப்பட்ட மற்ற காணொலிகள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வரும், அதை பார்க்காதவங்க பாருங்கள். இது மாதிரியே இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.